அம்மாவை கலாய்க்கலாமா? கரெக்ட், நான் தான் யோசிச்சிருக்கேன் நானும். அவங்க அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எங்க அம்மா வந்து அந்த ரூம்ல படுத்துட்டு இருக்காங்க. உங்க அம்மா வாழ்க்கையில என்ன பண்ணுகிறாங்கன்னா அந்த ரூம்ல பத்துக்கிறாங்கன்ற பைத்தியம். அவங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குண்ணா, கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்குண்ணா. ஃபிளர்ட் பண்றியா? இல்லண்ணா. அப்ப என்ன போய் குடுற அம்மாட்ட பிராங்க் பண்ணனா வெறுப்பேத்தின குரல் நல்லா ஆகுது, குரல் வளையம் நல்லா ஆகுதுன்னு போ. போனே தருவா, நம்பர் தருவா. பக்கத்து ரூம்ல தானடா இருக்காங்க, போனை கொண்டு போய் குடுறான். நான் திருப்பி வந்து மாட்டிக்க போறேண்ணா. நீ குத்துற, நீ வெளில போ, கக்கூஸ்குள்ள போ. சார் வரேன், ஒரே நிமிஷம் ரூம் கொடுக்க. எவ்வளவு நேரம் நான் வெயிட் பண்றது? வந்துட்டால வெளியே. ஒரே நிமிஷம். ஒரே நிமிஷம் சொல்லு. ஒரே நிமிஷம். ஒரே நிமிஷம். ஒரே நிமிஷம். மக்கா மிஸ்ஸி அப்படின்னு போலயே. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் என்ன பண்ணுவோம் வாழ்க்கையில? உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? எனக்கு பிரியாணி பிடிக்கும், எல்லாமே பிடிக்கும் எனக்கு சாப்பிடுறதுக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இன்னைக்கு நாம பானிபூரி எப்படி சாப்பிடுறதுன்னு பார்க்க போறோம். ஓகே பாக்கலாம்ண்ணா. யாரா நீ? நான் ஒரு வாட்டி அந்த ஃபீமேல் வாட்ஸ்ல பேசிக்காருண்ணா. ஏண்டா பேசிட்டே என்ன பண்ண போறேன்? ரொம்ப சூப்பரா இருக்கா, ஸ்வீட்டா இருக்கா. பாடுவியாடா? இப்ப பாடுறேன் பாருங்க. நான் என்ன பாட்டு பாடணும்னு வந்துடுறேண்ணா. ஒரே விஷயம் பாடுறேன், அதாவது வாய்ஸ் நல்லா பரவாயில்லையா? ஏய், பாடுவியா மாட்டியா சைக்கோ? பாட இருக்கு. காத்தலாம் காதலாகும் காலமே நின்னு ஓடுமோ. நீங்க எனக்கு ஒரு பாடுங்க, அப்பதான் ஒரு ஃப்ளோ வரும். கூச்சமாகுதே, மூச்சு வாங்குதே, காணும் வழி போகலாங்குதே. கூகுள் குரோம்ல என்ன பாக்குற? ஹலோ, யாராச்சும் பிளாக்மெயில் பண்றீங்களா? என்ன படம் பாக்குற? ரொம்ப தெரிஞ்சுக்கிறா ப்ளீஸ். நான் இதுக்கப்புறம் போடவே மாட்டேன். பசிக்குது, நான் சாப்பிடலாம். பசிக்குது சாப்பிடுறியா? சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அதான் பசிக்குது சாப்பிடுறது ஓகேடா. உன் காம பசியை தீக்கிறதுக்கு நீ என்னென்னலாம் பாக்குறன்றது எனக்கு தெரியாதுன்றியா? நான் இதுக்கப்புறம் பார்க்க மாட்டேன். ப்ளீஸ், நான் கடைக்கு ஒரே ஒரு தடவை ப்ளீஸ் சார்னு கூப்பிடுறா, என்ன அண்ணான்ற? சாரி சார், சொல்லுங்க சார். இல்ல சாரி சார், தெரியாம வந்து அண்ணான்ற வார்த்தை. சாரி சார். விதவிதமா சர்ச் பண்றியடா? சார் இல்ல சார், இதுக்கப்புறம் பார்க்க மாட்டேன் சார். அதை சார் கடைசியா ஒரு வாட்டி மட்டும் பாத்துக்கிறேன்றியா? சரி பாத்துட்டு வா போ. உனக்கு இல்ல. உங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்க? குஜிலி கடை வச்சிருக்காங்க. குஜிலி கடையா? இரும்பு கடை இல்ல, பழைய வியாபாரம் பாக்குறது. அதுலயும் உனக்கு குஜால் வருது பாத்தியா? ஏன்டா அழுகுற? டேய் அழுகுறியா? பார்க்க மாட்டேங்குது. உன்னை பாக்காத அப்படிலாம் நாங்க சொல்லல. அதுக்குன்னு நீ பாத்துட்டு போனாலும் பாக்காம போனாலும் நாங்க பாத்துக்கிட்டே எல்லாம் இருக்க மாட்டோம். நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? நீங்க உங்க பேரு ஆர்ஜே தீபக்கா? அப்பாடா, இப்ப அது கண்டுபிடிச்சானே. எல்லாமே பாப்போம். நான் உங்க வீடு நான் எங்கடா அதெல்லாம் நடிச்சிருந்தேன், என்ன பாக்குறேன்ற? சத்தியமா விளையாடுறீங்க, பேர் சொல்லக்கூடாது ஓகேவா? சத்தியமா போட மாட்டேன்டா. வை, அக்கா வரேன்டா. இப்போ உனக்கு அக்கா வர மாதிரி நான் எடிட் பண்ணி போடுறேன். வை. Hi uncle, how are you doing? Welcome. Uncle, so the thing is, it's very clear that I'm in love with your son. So I just love him, I just want to get married to him. Is that okay for you guys? Not allowed. Uncle. What is the problem? நீங்க வாட்டுக்கு பையனை கூட்டு போயிட்டீங்கன்னா பையனை நான் எங்க தேடுவேன்? மன்மத ராசாவை பெத்து வைப்பது போல் நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். Yes, that is correct, point correct. My son is Pokisam. Okay? Pokisam, Charan film. No, he's not Pokisam. Only one, my son is Pokisam. மியூசியத்துல வைங்க அங்கிள். அப்போ மியூசியத்துல இருக்கா? என் வீடு மியூசியம் தான். தெரியுது அங்கிள், நீங்க இன்னும் டைனோசர்லாம் வச்சிருப்பீங்க போல வீட்டுல. அவ்வளவு ஓல்ட் ஸ்கூலா பேசுறீங்க. Yes, நானே ஒரு டைனோசர் தான். டைனோசர் இல்ல அங்கிள், டைனோசர். I just love you uncle. You? Yeah. My wife danger. My wife is danger. அங்கிள், நான் இப்போ என்ன ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பண்ணணுமோ சொல்லுங்க அங்கிள், நான் பண்றேன். நான் ஃபேன்ல கயிறு போட்டு தொங்கணும், நான் பார்க்கணும். அப்பதான் நான் கன்ஃபார்ம் பண்ணுவேன். ராம் மேல எவ்வளவு பிரியமா இருக்கு நான் பார்க்கணும். போகணும்னு சொல்லுவீங்க. சோசைட்டிக்கு அட்டன் பண்ணுங்க. நான் என் ஒய்ஃப் கல்யாணம் முடிக்கிறப்போ நான் அப்படிதான் செஞ்சேன். செத்து போயிட்டீங்களா? செத்து போக பார்த்து அவ வந்து காப்பாத்திட்டா. அதனால யாம வந்து காப்பாத்தான்னு பாப்போம். உங்க பையனுக்கு அவ்வளவு சீன்லாம் இல்ல அங்கிள். அவனுக்கு பாக்குறதுக்கு சின்ன கிராமத்துல சிக்கன் ரைஸ் போடுற மாதிரியே இருந்தான். சிக்கன் ரைஸ் போடுற மாதிரி கேட்பாங்க, எதுக்கு லவ் பண்ணணும்னு கேக்குறேன். எனக்கு சிக்கன் ரைஸ்னா ரொம்ப பிடிக்கும் அங்கிள். என் பையன் சிக்கன் ரைஸ் போற மாதிரி இருக்கேன்னா அப்ப நீங்க எப்படி இருப்பீங்க? பஸ் ஸ்டாண்ட்ல பூ கட்டுற மாதிரி உட்காந்துருப்பீங்களோ? கார்பரேஷன் பஸ் ஸ்டாண்ட்ல பூ? நோ அங்கிள், கார்பரேஷன் கக்கூஸ் கலவுறதே நான் தான். அவன் டிகிரி முடிச்சானா அவன் ரேஞ்ச் வேற. என்ன டிகிரி படிக்கிறான் அங்கிள்? அவன் பயோடெக்னாலஜி படிக்கிறான். பயோடெக்னாலஜி முடிச்ச உடனே உங்க பையன் அப்படியே அம்பானி ஆயிடுவான். ஹலோ, எப்படி இருக்கீங்க? எத்தனாவதுடா படிக்கிற? சிரிக்காதடா சிப்ஸ் மூக்கா. எதுக்கு சிரிக்கிற? அந்த ஐந்து கொலையோ நான் தான் பண்ணேன். என்னடா அன்னியன் பட டயலாக்லாம் சொல்லிட்டு இருக்கற? டேய் பக்க டோம்டா கதாரி கிட்ட டோம்டா கதாரி கிட்ட டிக்கெட் தக்கதோ. இப்போ உன்னை பாடவே சொல்லியேடா பப்ஸ் மூக்கா.
ஐயோ ஆட்டா தீபக் கண்ணு சொல்லு. அன்னைக்கு எனக்கு ஹாஃப் டே. சரி இருந்துட்டு போ, நாளைக்கு உனக்கு ஆஃப் டேனா நான் என்ன பண்றது? உன்னை வந்து பிக்கப் பண்ணிக்கவா ஸ்கூல்ல? நான் ஸ்கூல்ல என் மேம் இருக்காங்க. ஓ மேம் இருக்காங்களா? மேம் பேர் என்ன? பிரியா. மேமுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. உன் பேர் என்ன? சோமநாத். சோபனாவா? இல்ல சோமநாத். என்னடா சேனல் மாத்துன்ற மாதிரி பேர் வச்சுக்கிறாங்க உனக்கு? யாராவது கம்மங்கூட்ல கிச்சிலி கம்முட்றாங்களாடா? சிரிச்சுனேங்கிறியடா. உன் கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? கடவுளே அஜித்தே. கடவுளே அஜித்தேவா? அந்த அஞ்சு புள்ளி நான் தான் பார்த்தேன். என்னங்க எனக்கு நீங்க தளபதியோட ஃபேன் இல்லையா? பெரிய வீரே கொடுப்பாங்க. ரசிகர்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காரு, இப்ப பேசணும்ன்றாரு, பேசுறீங்களா? கொஞ்சம் குட்டா பேசுவோம் சார். வணக்கம் நண்பா. நான் உனக்கு நான் வீட்லயே தருவேன். நான் 2020 நீ தானே ஓட்டணும். நான் கண்டிப்பா உங்களுக்கு தான் ஓட்டு போடணும். வாழ்க்கையில என்ன நண்பா பண்ணிட்டு இருக்கீங்க? 10th ஸ்டாண்டர்ட். 2026 எனக்கு ஓட்டு போடுவேன். நீங்க உங்களுக்கு 18 வயசே ஆகாது நண்பா. 10th போன ஐடியா உங்களுக்கு என்ன எவ்வளவு பிடிக்கும்ன்றத சொல்லுங்க கேட்போம். என் நெஞ்சாத்தும் கையில வச்சுருவேன். அவ்வளவு பிடிக்கும். அதை வச்சு நான் என்ன பண்றது நண்பா? சாப்பிட்டீங்களா? நீ சாப்பிட்டல, நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அதுவே எனக்கு போதும். நீங்க சரிக்கலப்பா, சர்க்கார் படம் பண்ணுவாள் அது பண்ண. என்னோட பாட்டு நீங்களே தான் ஒண்ணு சொல்லுங்க, நான் பாடுறேன் தம்பிக்காக. நீங்க நினைச்சதுல உங்களுக்கு என்ன பண்ணும் போது உன்கிட்ட கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுப்பா. தம்பியா தானே பாக்குற சொல்லணும். நான் சொல்லணும். நான் ரெடிதான் வரவா, போட்டு போட்டு போடலாம் போடணும். நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும் பண்ணலாம் பண்ணலாம் பண்ணலாம். குகல் குகல். இது என்ன படத்துல வரும் பாட்டு? அதான் வெள்ளக்காரன் இது பண்றது அதுவா? எல்லாம் ஆர்மி தானே நண்பா. நான் என்ன படத்துல நண்பா வெள்ளைக்காரங்களுக்கு என்ன டேய், நீ நிஜமாலே நம்பின்னு இருக்கியாடா இது தளபதி? யாரா நீ? நீ யாருனா? ஆர்ஜே தீபக் பேசுறடா ரேடியோல இருந்து. பிராங்க் கால் பண்ணுவீங்க அவங்க தானே? ஆமா, என் பேரு என்ன? நீ யாரா? நீ என் ஃப்ரெண்டு சொல்லிட்டு போனானா? என்னன்னு? ஒரு போன் வரும்டா, அது தளபதி பேசுவாங்க. அவனுமே சொல்லிட்டு எல்லாம் போனா அவன். கண்ணு ரெண்டு கலந்து. வணக்கங்க. சொல்லுங்க. உங்க பேர் என்னங்க? என் பேர் சோமடி. உங்களுடைய துணி ஆர்டர் போட்டுக்கிறீங்க, எந்த வீட்ல வந்து கொடுக்கணும்? உங்களுக்கு அட்ரஸ் இருக்குமில்ல? இங்க நிறைய வீடு இருக்குது, இதுல எந்த வீட்டுக்கு வரது? நாங்க ஏதாவது ஒரு வீட்ல போய் உங்க துணி குத்துற வந்துடவா? தேவையில்லாம பேசாதீங்க. அதே மாதிரி ஒரு நிமிஷம் கட் பண்ணுங்க. நான் பாப்பாட்ட கேட்டுக்கிறாங்க, ஆர்டர் போட்டுக்கிறாங்க. கட்லாம் பண்ணக்கூடாது மேடம். ஹலோ, தெரியாம எனக்கு போன் பண்ணி இருங்க ஒரே நிமிஷம் இருங்க. கேட்டுக்கிறேன். அத்தை நான் ரூபாவோட ஃப்ரெண்டு தான் பேசுறேன். ரூபாத்துல பாய் ஃப்ரெண்டாலே யாருமே கிடையாது. யார் சொன்னா? எனக்கு ரூபாவை கட்டிக்கணும், இல்லனா நான் செவுத்துல போய் முட்டிக்கணும். செவத்துல முடிவு சாகும். நீ பேசலாமா? நீ மாதிரி நீ இப்படி பேசலாமா? வீட்டுக்கு வர மருமக புள்ளையாண்ட இப்பதான் பேசினு இருக்கு. ஏங்க வீட்டுக்கு வர இந்த வேற மாதிரி நேர்ல வந்தா வேற மாதிரி பேசுற. வேற மாதிரி எப்படி பேசுவீங்க? எப்படி பேசுவீங்க? வில்லன் படம் அஜித் மாதிரி பேசுவீங்களா? வேற மாதிரி பேசுவீங்கன்னா? ஆமா, அஜித் மாதிரி தான் பேசுவேன். நீங்க உங்க வாய்ஸ் உருப்படியா பேச மாட்டீங்க, இதுல நீங்க அஜித் வாய்ஸ் எடுப்பீங்களா? நீ எனக்கே போன் பண்ணிட்டு என் பிள்ளைய பத்தி பேசிட்டு இருக்கிற. சரி, உங்க பொண்ணு கேட்க வரேன், உங்க பகுதி இருக்காரங்க கிட்ட போய் தாம்பூல தட்டு கொடுக்கவா? யார் நீங்க தெரியல, சும்மா போன பண்ணிட்டு தேவையெல்லாம் பேசிட்டு. சிங்கிள்ஸ் வரீங்களா? சிங்கிள்ஸ் அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. எனக்கு அந்த விவரம் தெரியாது. யாரும் ஒழுங்கா சொல்லுவாங்க, போன வைங்க. உங்க சொந்தக்காரன் தான், கண்டுபிடிங்க இப்போ. பேசவே பிடிக்கலன்னு செஞ்சிச்சு. அப்ப இந்த மாதிரி சொன்னதால எவனும் இருக்க மாட்டாங்க. உங்களை யாரு கூப்பிட சொன்னது? உங்களை யார் கூப்பிடுறா? நீங்க எப்படி சொல்லலாம் மேடம்? எங்க விருப்பம், உங்களுக்கு போன் பண்ணுவோம், நீங்க போன் எடுக்கிறது உங்க வேலை. ஹலோ, தேவையெல்லாம் பேசிட்டு இருக்க. யார் என்ன சொல்லிட்டு வைங்க போன. சூரியன் எஃப்எம்ல இருந்து ஆர்ஜே தீபக் பேசுறேன். தெரியாதுங்க. திருநங்கைன்றதுனால தானே எனக்கு நீ கால் பண்ண மாட்டற அப்படின்னு சொல்லி மெசேஜ் செஞ்சீங்களே, இப்ப பண்ணிட்டேன், என்ன பண்ண போறீங்க? ஒன்னும் பண்ண போறது இல்ல. தீபக் போட்டோ வச்சு வீட்டுல வந்து சாமி கும்பிட போறேன். ஏங்க நான் என்ன செத்தாங்க போயிட்டேன், என் போட்டோ வச்சு சாமி அப்போ ஒவ்வொரு சாமியும் தெத்த போச்சு. சொல்லுங்க, என்ன பண்றீங்க வாழ்க்கையில? இதுக்கு முன்னாடியே நான் பையனா இருந்தேன். கிரிக்கெட்ல அம்பையரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி காலேஜ் படிக்கும் போது விஜயவா லோக்கல் சேனல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அருமைங்க. இது ஒரு இன்ட்ரோ கொடுங்க, ஒரு விஜே மாதிரி. வானத்தில் மின்னிக் கொண்டிருக்க விண்மீன்களை போல உங்கள் மனதில் மின்னிக் கொண்டிருக்கும் சூரியன் எஃப்எம் இனிய மனமண்ட காலை வணக்கங்கள். இன்னைக்கு வந்து பார்த்தா நம்ம ஸ்டேஷனுக்கு வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய செலிபிரிட்டி. எல்லா மக்களும் இவரோட வாய்ஸ கேட்டாங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், ஐயோ இவரா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடறது கூட நிப்பாட்டிட்டு, செய்யற வேலை கூட நிப்பாட்டிட்டு, ஆகான வாயை பிளந்து ஆகாயத்து பூமிக்கு அப்படி மேலங்கிலே அவரே பார்க்கக்கூடிய அந்த வாய்ஸுக்கு சொந்தக்காரங்க. தீபக் சொல்லுங்க, நீங்க வந்து சூரியன் எஃப்எம்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க, இதுக்காக எவ்வளவு லஞ்சம் கொடுத்தீங்க? இப்ப என்ன வந்து சூரியன் எஃப்எம்ல இருந்து வேலையை விட்டு எடுத்துடணும் அப்படிதானே? சூரியன் எஃப்எம் வந்து பியூர் டேலண்ட்ஸ்க்கு தான் எப்பயுமே நாங்க வந்து மதிப்பு கொடுப்போம். வேலை தப்பிச்சது. சூப்பரா பேசுனீங்க ரித்திகா. ஏதாவது வந்து ஒரு மிமிக்ரி பண்ணுங்களேன். எப்படி இருந்தாலும் என் குரல்ல தான் பேசுவேன் நானு, நீங்க கேளுங்க, இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம். எஸ்பிபி சார் மாதிரி பேசுங்க.
இறந்த பின்னாடி அழுது ரெண்டு தான் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவரும் அப்புறம் எஸ்பிபி சார் இறந்தப்போதான் நான் அழுது. நீங்க அழுதிங்கன்றதுக்காக எஸ்பிபி வாய்ஸ் என்னால எடுக்க முடியாது. வேற ஏதாவது சொல்லுங்க. நீங்க என்ன ஒரு கலைஞர். நான் கலைஞர்லாம் இல்ல, நான் கருமம் பிடிச்சவன். வேற ஏதாவது சொல்லுங்க. இதுக்கு வர இன்ஸ்டால வந்து லட்சக்கணக்கில் உங்களை ஃபாலோ பண்றாங்க. அதுல நானும் ஒரு வேற என்ன ஏக்கா வாவரா பேசினுக்கிறேக்கா, வேப்பங்குச்சி எடுத்து வெளுத்து விட்டுருவேன் வந்தேன்னா. சிம்ரன் வாய்ஸ் பேசுங்களேன். சிம்ரன் வாய்ஸா?